படம் வெற்றிக்கு அப்புறம் எனக்கு தேவை ஒரு வெற்றி படம் தான். அதுக்கு நடுவில் 2 படம் பண்ணினேன். படம் பெரிதாக போகல. பட் இப்போ ஒரே ஒரு சின்ன ஒரு ஃபேட் இருக்குது. மியூசிக் டைரக்டருக்கு எந்த டெக்னீஷியன் இருந்தாலுமே படம் ஓடினா மட்டும்தான் அந்த டெக்னீஷியனை பற்றியும் அந்த பாடல்களை பற்றியும் கேட்குற மாதிரி ஒரு ஃபேட் இருக்குது. எனக்கு ரொம்ப நாளைக்கு அப்புறம் ஒரு நம்பிக்கை தமிழ் படத்துக்கு அப்புறம், அந்த 2 வருஷம் சொல்கிறேன், இந்த படத்தில் இருக்குது. கண்டிப்பாக இந்த படம் ஒரு வெற்றி படம். அதுவும் பர்டிகுலராக டைட்டில் மட்டும் ஒரு யங்ஸ்டர் ஃபோக்கஸ் பண்ணிருக்கிற மாதிரி கேட்கறதுக்கு இருந்தாலுமே படத்தோட கண்டென்ட் வந்து ரியலாகவே ஒரு வேல்யூட் மெசேஜ் இருக்குது. ஃபர்ஸ்ட் ஹாஃப் பூரா ஒரு ஃபன்னும், செகண்ட் ஹாஃப்லேயும் சீரியஸ் டேக்கிங் ப்ளஸ் சீரியஸ் ஸ்டோரி டெல்லிங் அண்ட் கரெக்டான கன்க்ளூஷன். எந்த விதத்துலையுமே ஒரு லேக்னு சொல்ல முடியாத அளவுக்கு ஒரு பிரமாதமாக எடுத்திருக்காரு ராமகிருஷ்ணன் சார். அதுவும் இல்லாமல் இதை என்னை சூஸ் பண்ணி எனக்கு வாய்ப்பு கொடுத்தாங்க. 5 பாடல்கள் இருந்தது. பாடல்கள் எல்லாமே என்னென்னா ஜென்ரலாகவே என்னோட ட்ரெண்ட் மெலடி பேஸ்ன்னு சொல்லுவாங்க. அதுவும் இல்லாமல் இந்த படத்தோட ஒரு வேகத்துக்கு எல்லாமே கொஞ்சம் வேகமான குத்துப்பாடலாக தேவைப்பட்டது. ஸோ அந்த குத்துப்பாடல் தான் இந்த படத்தில் இருக்குது. இருந்தாலும் குத்துப்பாட்டு இருந்தாலும் கேட்குற மாதிரி குத்துப்பாடலாக தான் போட்டிருக்கு. நிறைய பேர்கிட்ட இந்த கதையை சொல்லியிருக்கேன் நான். எல்லாரும் ஏதோ ஒரு வித காரணம் அவங்களுக்கு தேவைப்படும் இந்த படம் பண்ண வேணாம் அப்படின்ற முடிவு பண்ணுறதுக்கு. அதுக்கு ஒரு காரணம் நடிகன் வேறு யாராவது வச்சு பண்ணலான்னா அதுக்கும் தயார் தான். நடிகனை வச்சு யாராச்சும் பண்ணலாம், நான் தான் நடிச்சே ஆகணும் அப்படின்ற ஒரு கட்டாயம்லாம் எதுவுமே கிடையாது. இல்லைன்னா ஏதாவது ஒரு காரணம் தேடிட்டே இருப்பாங்க. பட் போங்கடி நீங்களும் உங்கள் காதலும் அந்த டைட்டில் முடிவு பண்ணல அதுக்கு முன்னாடி. பட் கதையை சொன்னேன். அந்த கதையை நிறைய யங்ஸ்டர்ஸ் கிட்ட சொன்னேன். அதுதான் ரொம்ப முக்கியமான விஷயம். இப்போ கரண்ட்ல இருக்கிற நிறைய யங்ஸ்டர்ஸ் கிட்ட சொன்ன கதை. அவங்க எல்லாரும் ஓகேங்க அப்படிங்க நல்லா இருக்குங்க, பட் வேற ஏதாவது ஒரு ஆர்டிஸ்ட் வச்சு பண்ணலாம் அப்படின்னு சொல்லி. பட் எங்க ப்ரொடியூசர் நான் அவரை சந்திக்கும் முன்னாடி வரைக்கும் அவர் ஒரு பெரியவர் அப்படின்னு சொல்லி தான் பார்த்தேன். பட் அவர்கிட்ட பழகும் போது தான் தெரியுது எல்லாரை விட ரொம்ப ரொம்ப யங்கான ஒருத்தர் அப்படின்னு சொல்லிட்டு. அதனாலதான் இன்னமும் அவர் சந்தோஷமா இருக்காரு. கடவுள் இன்னமும் அவர் இதுக்கு மேலேயும் சந்தோஷமா வச்சுக்கணும்னு நான் வேண்டிக்கிறேன். நான் கேட்ட உடனே இது பண்ணலாங்க, நடிக, அதை பத்திலாம் யாரும் கவலைப்படாதீங்க, வாங்க நம்மளே போயிடலாம், எந்த ஒரு விஷயமும் சொல்லல, வாங்க போலாம் ஷூட்டிங் போலாம் அப்படின்னா. ஒருத்தர்கிட்ட ஒரு 1000 ரூபாய் கடன் கேட்டாலே 1000 தடவை யோசிப்பாங்க. எந்த நம்பிக்கையில என்ன நம்பினாரோ அந்த நம்பிக்கை நான் காப்பாத்திருக்கேன் அப்படின்னு நினைக்கிறேன். அவரை நான் அதான் எங்க அம்மா சொன்னாங்க, என்னப்பா ஒவ்வொரு தடவையும் தள்ளி தள்ளி போயிட்டே இருக்கு அப்படின்னா. இல்லம்மா, இந்த மாதிரி ஒரு விஷயம் நடந்துருச்சு, படம் ஆரம்பிச்சிட்டேன் அப்படின்னு. அப்ப சொன்னாங்க, நான் கும்பிட்ட சாமியெல்லாம் கைவிடல அப்படின்னாங்க. முதல் சாமியை நான் ப்ரொடியூசர் KRK சார் பார்க்குறேன். நான் அதுக்கு அடுத்த சாமி அப்படின்னா சடனா ஏதாவது கடவுள் நேரடியாக வர்றதில்ல, ஏதாவது ஒரு தேவதூதர்கள் மூலமாக தான் வருவாங்க அப்படின்னு சொல்லுவாங்க. அப்படி ஒரு தேவதூதர் தான் ரங்கநாதன் சார். திடீர்னு ஒரு நாள் சடனாக ஒரு இடத்துல பார்த்தேன். என்னங்க, ஒரு 6 மாசமா கூப்பிட்டுட்டு இருந்தேன், அவருக்கான வேலைகள் வர முடியல. சடனாக ஒரு நாள் பார்த்தாரு. ஒரு மதியம் ஒரு 1 மணிக்கு என்னோட இந்த படத்தோட கிளிப்பிங்ஸும் ட்ரெய்லரையும் போட்டு காட்டினேன். அன்னைக்கு ஈவினிங்கே கொண்டு போயிட்டு ஆடியோவை கமிட் பண்ணி பிஸ்னஸ் பண்ணி கொடுத்தாரு. அதுக்கு அடுத்த நாள் படத்தை பிஸ்னஸ் பண்ணி கொடுத்தாரு. ஸோ அவர் அந்த தேவதூதன் ரங்கநாதன் சார். நான் அவரையும் ஒரு சாமியாக தான் பார்க்குறேன். அந்த படத்தை முழுசாக வாங்கி ரிலீஸ் பண்ணணும்னு நினச்ச சாமிகள் இதயத் நிரஞ்சன். நான் உங்களுக்கு ரொம்ப நன்றி கடன் பட்டிருக்கேன். நிச்சயமாக உங்களை அந்த நம்பிக்கை வீண் போகாதுன்னு நான் நினைக்கிறேன். இந்த மாதிரி ஒவ்வொரு தருணத்துலையும் ஏதோ ஒரு சாமி என்ன வழி நடத்திட்டு இருக்கு. இந்த மாதிரி உட்காந்துருக்கு எல்லாமே எனக்கு ஒரு சாமி தான். அதே மாதிரி படத்தில் ஒர்க் பண்ண டெக்னீஷியன்ஸ், கேமராமேன் அவ்வளோ சீனியர். நான் நடித்து டைரக்ட் பண்ணுறேன். எங்கள் டைரக்டர் நடிக்கும்போது நான் கூட இருந்திருக்கேன். நான் தான் மற்ற விஷயங்கள்லாம் ஷார்ட் கட் சொல்கிறது எல்லாம் கூட இருப்பேன். பட் ஒரு நடிகனா நடித்து டைரக்ட் பண்ணும்போது எவ்வளோ பெரிய சிரமங்கள் இருக்குன்றது எனக்கு அது நல்லா தெரியும். அதில் ஒரு சின்ன பயம் வந்தது, நம்மளால் அந்த ஸ்பாட்டை ஹேண்டில் பண்ண முடியுமா, அதுக்கு ஒரு எக்ஸ்பீரியன்ஸான ஒருத்தர் வேணும். அதுக்கு யாருன்னா சரியான சாய்ஸ் அது கேமராமேன் பன்னீர் சார் தான். ஒரு புது டைரக்டருக்கு நல்ல கம்ஃபர்டபுளான ஒரு கேமராமேன். அப்புறம் என்னோட மியூசிக் டைரக்டர் கண்ணன் சார். சில நேரங்களில் நான் அந்த வார்த்தையை சொல்லக்கூடாது, நிறைய திறமைசாலிகள் எங்கேயோ ஒரு இடத்துல ஒதுங்கியே இருப்பாங்க அப்படின்னு சொல்லுவாங்க. கண்ணன் சார் அப்படிதான். நமக்கு என்ன வேணும் அப்படின்றத சொன்னாவே போதுங்க. எனக்கு அப்படிதான் அந்த சாங்ஸ் எல்லாம் கொடுத்தாரு சார். ஒரு 10 ராஜா சார் சாங் சும்மா ஒரு ரெஃபரன்ஸ் கொடுத்தா போதும், அதுல இருந்து வேற ஒண்ணு கொடுப்பாரு அவர். உங்க இந்த டியூன் போதுமா, இந்த டியூன் வச்சுக்கிறீங்களா அப்படின்னு. பிஜிஎம் எல்லாம் அவ்வளோ இன்ட்ரெஸ்டிங்கான ஒரு பிஜிஎம் கொடுப்பாரு. ஸோ அவர் கண்ணன் சார் இந்த படத்துக்கு மிகப்பெரிய ஒரு பலம். அதே மாதிரி எடிட்டர் எவ்வளவு நேரத்துக்கு போய் தட்டியல் பண்ண வாங்கினா இது பண்ணலான்னா ஓகே வாங்க உட்காரும் அப்படிம்பாரு. அதே மாதிரி காஸ்டியூமர் சாய் சார், மேக்கப் சசி, ஆர்ட் டைரக்டர் மோகன் சார்,
எனக்கு மோகன் சார்லாம் வந்து ஆர்ட் டைரக்டர் வந்து ஒரு இப்போ பூலோகம் ஏதோ படங்கள்லாம் பண்ணிட்டு இருக்காரு. இந்த சின்ன படத்துக்கு வந்து அவ்வளோ கிராண்டியர் காட்டுறது வந்து மோகன் சார். அதுக்கு வந்து என் ப்ரொடியூசர் வந்து மிகப்பெரிய ஒரு பலம். ஹாய், ஐம் ஆத்மியா. மனம் கொத்தி பறவைக்கு அப்புறம் நான் ஒரு படம் பண்ணியிருக்கேன், பொங்கடி நீங்களும் உங்கள் காதலும். இது என்னோட செகண்ட் படம். இதில் வந்து மனங்கொத்தி பறவை மாதிரி ஒரு வில்லேஜ் கேரக்டர் கிடையாது, ஒரு போல்டாக மாடர்னாக ஒரு கேரக்டர் பண்ணியிருக்கேன் முதல்ல. ஸோ இதில் டைரக்டர் கம் ஹீரோ ராமகிருஷ்ணன் சார். அவரை பற்றி அவருக்கு தான் ஃபுல் கிரெடிட் கொடுக்கணும். ஏன்னா ரியல் லைஃப் நான் அப்படிப்பட்ட ஒரு கேரக்டர் கிடையாது. அவர் ஸ்கிரிப்டை சொல்லி கொடுக்கும்போதே நான் வந்து ஐயோ எனக்கு முடியுமான்னு இருந்தேன். பட் அவரும் ப்ரொடியூசர் சார் எல்லாம் உன்னால் முடியும்னு சொல்லியிருக்கேன். ஸோ ஃபுல் கிரெடிட் இப்போ நான் அது பண்ணியிருக்கேன், ஒரு அளவுக்கு பண்ணியிருக்கேன்னு நினைக்கிறேன். ஸோ அதுக்கூட கிரெடிட் எல்லாம் அவருக்கு தான் கொடுக்கணும். படத்துல மிக முக்கியமான ஒரு விஷயமே பொங்கடி நீங்களும் உங்க காதலும் அப்படின்னாலே வந்து பொதுவாகவே வந்து பெண்களை திட்டுறாங்க. இப்போ வழக்கமா ட்ரெண்ட் ஆயிடுச்சு, பெண்களை திட்டுறது வந்து ஒரு வழக்கமாயிடுச்சு. சத்தியமா இது வந்து பெண்களை திட்டுறதுக்கான அது டைட்டிலே கிடையாது. நீங்க அந்த சீக்வன்ஸ் பார்த்துருக்கும் போதே தெரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். இது இப்படி ஒரு நல்ல பொண்ணுங்களை அள வச்சு பார்க்குற எந்த பையனும் சந்தோஷமா இருக்க முடியாதுன்னு சொல்றதாகட்டும், ஒரு வயசு பொண்ணு நிர்வாணமா அந்த அம்மா முறை நிக்கா கூச்சப்படுவாடா, மனசு பிடிச்ச மாதிரி ஏன் தெரியுமா நிக்கிறா, நம்பிக்கை, ட்ரஸ்ட். ஸோ இந்த மாதிரியான விஷயங்கள்லாம் பேசும்போது நான் எப்படி பெண்களை திட்டுற மாதிரியான ஒரு படத்தை நான் எடுக்க முடியும்? அதே மாதிரி சமைச்சு வச்சுட்டு ஏன் சாப்பிடும்போது பக்கத்துல உட்கார தெரியுமா, நல்லா இருக்குன்னு ஒரு வார்த்தை பாராட்ட மாட்டேன்ற ஏக்கம். இது எத்தனை பேர் செய்யறோம்? லைஃப் வெரி சிம்பிள், நம்ம தான் காம்ப்ளிகேட் பண்ணிக்கிறோன்றாங்க. இப்போ இங்க இருக்கிற ஒரே ஒரு பெரிய சிக்கலான விஷயமே என்னன்னா, பெண்களோட பலமும் பலவீனமும் வந்து ஆண்களை நம்புறது தான். அந்த நம்பிக்கை எந்த அளவுக்கு காப்பாற்றப்படுது அப்படின்னு பாத்தீங்கன்னா மிகப்பெரிய உங்க கொஸ்டின் மார்க்காக தான் இருக்கு. இப்போ இருக்கிற சமூக வலைத்தளங்கள் எல்லாமே ரொம்ப ஈஸியா கம்யூனிகேட் பண்றோம். ஒரு பொண்ணு ஒரு பையனை நம்புறா, அந்த நம்பிக்கை வந்து எந்த விதத்திலுமே காப்பாற்றப்படுறதில்ல. அப்புறம் ஏன் திரும்ப அந்த பையனை போய் நம்புற நீ? ஒரு பொண்ணு லவ் ஃபெயிலியர் ஆயிடுறா, திரும்ப போயிட்டு அவன் லவ் ஃபெயிலியர் ஆனவனே அந்த பையன் விட்டுட்டான் அப்படின்னு ஆறுதல் தேடுறதுக்கு இன்னொரு பையன் கிட்ட தான் போய் அந்த அவளோட விஷயத்தை ஷேர் பண்றா. அப்பா கிட்டே அம்மா கிட்டே வீட்டுல இருக்கிற தம்பி கிட்டே சொல்றதுல. அப்படி ஷேர் பண்ணும்போது அவளோட தேவையை அவன் பூர்த்தி பண்றான். ஓகே இதுதான்டா இவர சந்தர்ப்பம் சொல்லிட்டு திரும்ப பயன்படுத்துறான். திரும்ப அந்த காதல் மேல இருக்கிற ஒரு அந்த கோபம் ஜாஸ்தி ஆகுது. திரும்ப இன்னொருத்தங்கிட்ட தான் போய் அந்த விஷயத்தை சொல்றாங்க. அப்படி பண்ணி திரும்ப திரும்ப பண்ணும்போது அவங்களை நம்ம எப்படி பாராட்ட முடியும்? ஒரு கோபம் இருக்கும், அந்த கோபத்துல வந்து கோபத்தை விட அக்கறை தான் ஜாஸ்தியா இருக்கும். இப்ப சொல்லுவோம் இல்ல பொங்கடி நீங்களும் உங்க காதலாம் அப்படின் போது கோபம் தான் ஜாஸ்தியா இருக்கும். சோ இந்த மாதிரியான தான் இப்படி ஒரு கண்டென்ட்ல நான் ஒரு படம் எடுத்துருக்கேன். சத்தியமா இது வந்து பெண்களை திட்டுறதுக்கான எந்த ஒரு முகாந்திரமும் கிடையவே கிடையாது. Hi viewers, this is Karunya Ram from Bangalore, and Pongadi Ningalum Unga Kadalum is my first debut movie, and in this movie I have played a very bubbly and talkative girl, as well very suspense இருக்குறோம்ல, ஒரு நிறைய படத்துல சஸ்பென்ஸ் இருக்கும். அந்த மாதிரி இந்த படத்துல நான் ஒரு சஸ்பென்ஸ் ஆன விஷயமா வச்சுட்டு ஆடுற பொண்ணு, அந்த மாதிரி கேரக்டர் ப்ளே பண்ணியிருக்கேன். அது இல்லாம தமிழ் வந்தது எனக்கு அவ்வளோ தெரியாது. ஸோ கத்திருக்கேன், 2 படம் ஃபினிஷ் பண்றதுக்குள்ள இவ்வளோ தமிழ் கத்திருக்கேன். ஏன்னா தமிழ் மக்களுக்கான, ஸோ பிகாஸ் ஐ லவ் தெம். அது இல்லாமல் நம்ம இந்த படம் ஃபுல் சென்னையில் தான் ஷூட் பண்ணோம். இப்போ இன்னைக்கு ஆடியோ ரிலீஸ் ஆயிருக்கும். கண்ணன் சார் மியூசிக் கொடுத்துருக்காங்க, நல்லா மியூசிக் கொடுத்துருக்காங்க. கண்டிப்பாக எல்லாருக்குமே அந்த ஈச் அண்ட் எவ்ரி மியூசிக் டியூன்ஸ் ஆஸ் வெல் த லிரிக்ஸ் வில் டெஃபினெட்லி லைக் டச் யுவர் ஹார்ட்ஸ். அது இல்லாமல் இந்த படத்தை இந்த யூத்ஃபுல்லுக்கு ஏற்ற மாதிரி சப்ஜெக்ட், நீங்கள் டெஃபினெட்லி இந்த படம் பார்க்கும்போது உங்களுக்கு ஒரு டெஃபினட்டான ஒரு கரெக்டான மெசேஜ் கண்டிப்பாக கிடைக்கும். நீங்கள் இந்த படம் பார்த்து முடிச்சதுக்கப்புறம் நீங்கள் திங்க் பண்ணுவீங்க, ஓகே நம்ம இந்த மாதிரி செய்யலாம், நம்ம இருக்கிறது தப்பு அப்படின்னு ஒரு கண்டிப்பாக தோணும். ஸோ டெஃபினெட்லி யூ பீப்புள் ஷுட் கம் டு த தியேட்டர் அண்ட் வாட்ச் திஸ் பொங்கடி நீங்களும் உங்கள் காதலும், அண்ட் விஷஸ். தேங்க்யூ.